நீ வெறும் மனிதனா இருந்தாலும் உன் சக்திகள் அபாரமா இருக்கு. நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா சரணடைஞ்சிடு. யாருக்கும் எந்த பாதிப்பும் வரத நான் விரும்பல. ஃபியூரி என்ன கிராவிட்டான்னு கூப்பிட்டான். ஃபியூரி அவனுக்கு தெரியும் என்னால புவி ஈர்ப்ப கட்டுப்படுத்த முடியும். என்னால எதையும் செய்ய முடியும். நான் ஃபியூரியை அழிப்பேன், உன்னையும் அழிப்பேன். அதுக்கப்புறம் என் கிட்ட இருக்கிற சக்தியை இந்த உலகத்துக்கு காட்டுவேன். நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. இந்த வாங்கிக்க. சந்தோஷம். இங்க இருந்து போக டாக்ஸி கூட கிடைக்காது போல இருக்கு. ஜாவிஸ், ஹெலி கேரியரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? மூழ்கிட்டு இருக்கு சார். நல்லது. சிகாகோ ஆர்மரியை உடனே ஆக்சஸ் பண்றியா? ரிமோட் ஆக்சஸ் பண்ணியாச்சு. மார்க் 7 ஹார்மர் இப்போ தயார். ஹாய், என்னோட வண்டிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஃபியூரி? எதுவும் கிடையாது. ஷீல்ட் கமாண்ட், நான் டைரக்டர் நிக் ஃபியூரி. நம்ம நகரத்துல ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. ஷீல்ட் ஏஜென்ட்ஸ், ஹல்க் பஸ்டர் யூனிட்டை சேர்ந்தவங்க, அப்புறம் ராணுவ படையை சேர்ந்தவங்க எல்லாரும் இப்ப என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரட்டும். பாத்தியா, நிக் ஃபியூரி எதையோ நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் பிராங்க்லின் ஹால். அந்த பிசிசிஸ்டா? அவன் ஷீல்ட்ல சேர்ந்து பல வருஷமா எந்த தகவலுமே இல்லாம இருந்தது. இப்ப அவனுக்கு என்னாச்சு? அது ரகசியமான விஷயம். அப்படியா? ஆனா உங்க ரகசியத்தை இப்ப எங்க கிட்ட சொல்றது நல்லதுன்னு தோணுது. போதும், இதுக்கு இப்பவே முடிவு கட்டுற. நியூயார்க் நகரத்துல நடந்தது பூகம்பம் தான் நமக்கு சில பேர் தகவல் கொடுத்திருக்காங்க. சிலர் அதை சுனாமின்னு கூட சொல்றாங்க. ஒரு நிமிஷம், ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நகரத்துக்கு வெளியில இருக்கிற துறைமுகத்துல ஷீல்டோடைய ஹெலிகாரியர் மோதி தரை இறங்கிருக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாரும் அங்க தார பாத்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இவனுக்கு சூப்பு கூட. இவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. உன்னால உதவ முடியும்.